ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் செல்ஃப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்படி தான் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த 3 ரேக்கு கீழே 2 வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் ஏற்கனவே, பேப்பர்லாம் போட்டு. இதுக்கு வந்து லைனர் ஒன்று, செல்ஃப் லைனர் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன் மீஷோவில். அதை வச்சு தான், ஏன்னா நம்ம பாத்திரம் கவுத்தும் போது தண்ணி கொட்டி கொட்டி என்ன பண்ணுது, கிழிஞ்சிருது பேப்பர்லாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனர் தான். அந்த பேனர் பாருங்கள், இந்த ஒயிட் கலராக இருக்கும், எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். இந்த வெங்காயம் பூண்டு தோல் எதுக்கு போடுறது அப்படின்னா, பல்லி வரும் இல்லையா, நம்ம கிச்சனில் மோஸ்ட்லி பல்லி இருக்கும். அது இது போட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு தோலுக்கு வெங்காய வாடைக்கு வந்து உள்ளே வராது அந்த பல்லி. அதுக்காக தான் இது நான் எல்லா செல்ஃப்லேயுமே ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்பேன். சரி, ஓகே, இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் லைனர் நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபுக்கு ஒன்றுக்கு மட்டும் ஃபுல்லாக வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? க்ளீன் பண்ணி அடிக்கிட்டேன். இதை பாருங்கள், பாதிக்கு மேலே நான் ஒரு பேனர் வந்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போதைக்கு இது 2 தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து தண்ணி பட்டாலுமே நம்மளுக்கு எதுவும் ஆகாது, அவ்வளோவா அழுக்கு பட்டாலும் நம்மளுக்கு தெரியாது. அப்பப்போ தொடச்சிக்கலாம், தண்ணி போட்டு லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சோம்னாலே போயிடும். ரீயூஷபிள் தான் இது, வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாருங்கள், இதுக்கு தான் எனக்கு செல்ஃப் லைனர் இல்லை, அதனால் நான் வந்து இதுக்கு வேறு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அஸ் யூஸ்வல் நம்ம எல்லோரும் செய்கிற வேலை தான். 2க்கு செல்ஃப் லைனர், அதில் தாங்க நம்ம பாத்திரம் கவுத்துறோம், அடுக்கி வைக்கிறோம். அந்த தண்ணி ஈரப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம முக்கியமாக அதுக்காக தான் இந்த லைனர் நான் ஆர்டர் போட்டேன். ஈரத்தோடு அவசரமாக எடுத்து வச்சாலுமே இதில் வந்து அந்த அளவுக்கு அந்த இது ஈரப்படாது. இது பாருங்கள், கீழேயும் அழுக்கப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டு அடுக்கி வச்சுருந்தேன், பார்த்தீங்களா? கரை, ஆயில் கரை இப்படி இருக்குது. ஒரு வேளை இந்த லைனர் போட்டிருந்தா இப்படி ஆயிருக்காதோ என்னமோங்க. இப்போ முடியாது, மறுபடியும் வாங்கணும், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போதைக்கு நம்ம என்ன இருக்கோ அதை போட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீக்கே அடுக்கிட்டேன், ஆனால் அது கொஞ்சம் கலவரமாக இருந்தது, அதை மறுபடியும் அடுக்கி விட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் பேப்பர் போட்டேங்க. இப்படி தான் அடுக்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது மாதிரி வாங்கி அடிக்கிட்டோம் அப்படின்னா இதை எடுத்து விடலாம். இந்த மாதிரி டிஸ்போசபிள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துடலாம். வாங்குவோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அவ்வளோதாங்க. செல்ஃப் கீழேயுமே நான் அந்த கேலண்டர் பேப்பர் தாங்க போட்டேன். தேவையான பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், இந்த பின்னாடி அடுக்கிட்டேங்க. அடுக்கிட்டு ஒரு பக்கெட்லேயும் போட்டு அடுக்கிட்டேன். எதுக்கு இவ்வளோ? ஓகேவா? தேங்க்யூங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. இன்னும் இது ஃபுல்லாக நீட் ஆகிடுச்சா? அப்படியே பாருங்கள், இப்போ கீழே டொன்டடைன் பார்த்தீங்களா, அங்கே நீட் பண்ணால் இங்கே குப்பையாயிடும். இதை க்ளீன் பண்ணணும், இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி. ஆனால் இதை இந்த அடுக்கி இருக்கிறத பார்த்தாலே இந்த குப்பை பெருசாக தெரியலைங்க. அப்பா, ஆனால் இது எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் தெரியலையே. மேக்ஸிமம் ஒரு 2 நாள் இருக்கிறது கஷ்டந்தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு மேலே இருக்கிற ரோவாக அப்படியே இருக்கும், ஆனால் இந்த 2 ரோ சொல்ல முடியாது, எப்போ களையும்னே தெரியாது. அப்படியே எடுத்து 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 டக்கு டக்குன்னு நம்ம என்னமோ
10 பேருக்கு சமைக்கிற மாதிரி கடன்னு அது எல்லாம் இடம் மாறிடும். இப்போ எப்படி அதாவது இடத்துல இருக்கோ, இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் மாறிடும். அதோட இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல உட்காந்துருக்கும். ப்ராப்பராக இருக்காது. அவ்வளோதாங்க. தேங்க்ஸுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.